அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக் அல்லாஹ். மிக ஒரு நிறைவான உரையை நமக்கு தந்து அமர்ந்திருக்கிறார்கள் சங்கைக்குரிய தூத்துக்குடி மன்போசலா அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியர் பெருந்தகை மௌலானா அல் ஹாஃபில் முகமது முஸ்தஃபா மஸ்லை ஹதரத் அவர்கள். இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இம்மையின் மறுமையினுடைய அனைத்து விதமான நற்பாக்கியங்களையும் அவர்களுக்கு வழங்க வேண்டும். நமது சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தின் சார்பாக அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. பொன்னாடை சுன்னத் ஜமாத்தினுடைய தலைவர் பெருந்தகை ஹதரத் அவர்கள் போர்த்துவார்கள். அதே போல சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தினுடைய தலைவர் பெருந்தகை அவர்களுக்கு சங்கைக்குரிய முஸ்தபா ஹசரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். ஹசரத் அவர்களை தொடர்ந்து நமது சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தினுடைய தமிழ் மாநில தலைவர் பெருந்தகை சென்னை ஹைருல் பரியா அரபு கல்லூரியினுடைய முதல்வர் பெருந்தகை சங்கைக்குரிய மௌலானா அல் ஹாஜ் அல் ஹாஃபில் ஷேகுனா ஷேக் அப்துல்லா ஜமாலி ஹதரத் கபுலா அவர்கள் முத்தலாக் மசோதாவும் மோசடி அரசும் என்ற தலைப்பின் கீழ் நமக்கு சிறப்புரையாற்றுவார்கள். இஷாவுடைய தொழுகை இன்ஷா அல்லாஹ் நிகழ்ச்சி நிறைவு பெற்ற பிறகு 10 மணிக்கு பேட்டப்பள்ளியிலே நடைபெறும். எனவே நிகழ்ச்சியினுடைய இறுதியில் நிறைவில் இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுது கொள்ளலாம். अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु. अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि व सहबिहि अजमाईन वमा तौफीक़ी इल्ला बिल्लाह ला हौला वला कुव्वता इल्ला बिल्लाहिल अलिय्यिल अज़ीम सुब्हानक லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். புனிதமிக்க மாபெரும் மீலாது நபி பெருவிழாவின் தகுதிமிக்க தலைவர் மதுரை அரசு தலைமை காலியார் மௌலானா ஏ சையீத் ஹவாஜா முஈனுத்தீன் ஹலரத் பெருந்தகை அவர்களே, கலாத் ஓதிய மௌலானா மௌலவி அல்காரி கே முஹம்மது கனி நாஃபிஇ ஹலரத் அவர்களே, வரவேற்புரை நிகழ்த்திய ஆலி ஜனாப் ஏ முஹம்மது ரஃபீக் பிலாலி அவர்களே, வாழ்த்துரை வழங்கிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் எம் ஷாஹுல் ஹமீத் மன்பஇ ஹலரத் அவர்களே, மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் எம்எஸ் ஷேக் மதார் நாஃபிஇ எம்ஏ எம்ஃபில் ஹலரத் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற ஆன்றோர்களே சான்றோர்களே, தொகுப்புரை அழகுபட வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் எம் பீர் ஹவாஜா நாஃபிஇ எம்ஏ எம்ஃபில் ஹலரத் அவர்களே, எனக்கு முன்பு அற்புதமான உரையை அழகுபட உங்களுக்கு வழங்கிய தூத்துக்குடி மன்பஉஸ் ஸலாஹ் அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியர் மௌலானா மௌலவி அல் ஹாஃபில் ஏ முஹம்மது முஸ்தஃபா மஸ்லஹி ஹலரத் அவர்களே, எனக்கு பிறகு அற்புதமான உரையை உங்களுக்கு தர காத்திருக்கிற சேலம் நூரில் இஸ்லாம் அரபிக் கல்லூரியுடைய பேராசிரியர் மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் ஆஷிகே ரசூல் எம் முஹம்மது அபு தாஹிர் பாக்கவி ஹலரத் அவர்களே, நன்றி உரை ஆற்றவிருக்கிற ஆலி ஜனாப் என் அபூபக்கர் சித்திக் பிஇ அவர்களே,
இங்கே வருகை புரிந்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய உலமா பெருமக்களே, அன்பார்ந்த பெரியோர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, சிறப்புமிக்க இந்த நிகழ்விற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற சுன்னத் ஜமாத் பேரியக்கம் கோரிப்பாளையம் கிளையை சார்ந்த போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நிர்வாக பெருமக்களே, துடிப்புமிக்க இளைஞர்களே, புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன். முஸ்லிம் பெண்களுடைய பாதுகாப்புக்காக முத்தலாக் சட்டம் நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று மத்திய அரசு ஒரு சட்டத்தை நாடாளுமன்றத்திலே நிறைவேற்றியிருக்கிறது. நாம் என்ன சொல்கிறோன்னு சொன்னால், உண்மையிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ள சட்டம் வேணும்னு சொன்னால் நீங்கள் இஸ்லாமிய சட்டத்தை கொண்டு வாங்க. அப்படி கொண்டு வந்துட்டா எல்லா பெண்களுக்கும், பல்வேறு சமயங்களை சார்ந்த பெண்கள் இருக்கிறாங்க, எல்லா பெண்களுக்கும் இஸ்லாமிய சட்டம் தான் பாதுகாப்பு. இன்றைக்கு வேறு சமயத்தை சார்ந்த பெண்களுக்கெல்லாம் இந்த நாட்டில் இருந்த கொடுமைகளையெல்லாம் நினச்சி பார்த்தா நமக்கெல்லாம் இரத்த கண்ணீர் வடிக்கணும். உடன்கட்டை ஏறுதல் அப்படிங்கிற சட்டமெல்லாம் முன்னால் இருந்துச்சு, ஆனால் இன்றைக்கி ஒழிக்கப்பட்டு விட்டது. அதற்கு முன்னோடி யார்? இஸ்லாம் தான். இஸ்லாத்தை பார்த்து பார்த்து தான் பெண்களுக்குண்டான அவலங்களையெல்லாம் துடைக்கப்பட்டது இந்த நாட்டில். விதவை திருமணம் மறுக்கப்பட்டது இந்த நாட்டில். ஆனால் இன்னைக்கு ஓரளவுக்கு விதவை திருமணங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு முன்மாதிரி யார்? இஸ்லாமிய சட்டம்தான். இதெல்லாம் பார்க்குறாங்க இஸ்லாமிய பெண்களுக்கு மத்தியில். இஸ்லாமிய சட்டம் ரொம்ப அழகாக இருக்குதுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. விதவை திருமணம் கூடாது என்பதற்கு வார்த்தை வைத்தே விளையாடியவர்கள்லாம் இருக்கிறாங்களே. ஏன்னா வேறு சமயத்தை சார்ந்த பெண்கள் எல்லாம் கணவன் இருந்தால் நெத்தியில் பொட்டு வைப்பாங்க, கணவன் இல்லைண்டா பொட்டு வைக்க மாட்டாங்க. ஒரு ஆள் சொன்னார், விதவைங்கிற வார்த்தைக்கே பொட்டு இல்லை பார்த்தீங்களா, புள்ளி இல்லையா, புள்ளி இல்லாத வார்த்தையாது, அந்த வார்த்தையிலேயே பொட்டு இல்லை பார்த்தீங்களா. காரணம் என்ன? எப்போதுமே பொட்டு இல்லாமல் தான் இருக்கணும். விதவை திருமணம் மறுக்கப்பட்டதுங்க. அதற்கு தமிழகத்தை சார்ந்த ஒரு அறிஞர் சொன்னார், விதவை அப்படிங்கிறது வடமொழி சொல்லு, அதனால தான் அப்படி. தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் என்ன வார்த்தை தெரியுமா? கைம்பெண், அதில் பொட்டு இருக்கிறது, ஒன்றல்ல இரண்டு இருக்குது அப்படின்றார். அதனால் இங்கே இருக்கக்கூடியவர்கள் விதவை திருமணத்தை ஆதரித்தார்கள் சில தமிழ் அறிஞர்கள். ஆனால் வேறு சமயத்தில் இருந்த நிலை என்ன? ஒரு காலத்தில் இன்றைக்கு மாற்றப்பட்டது. சொத்துரிமையை எடுத்துக்கிறங்களேன், இன்றைக்கி பெண்களுக்கு சொத்துரிமை என்று உண்டு என்று இந்தியாவில் அரசியல் சாசனத்தில் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அது எப்போ? சில வருடங்களுக்கு முன்னால் தானே. அதற்காக எத்தனை கோரிக்கைகள், எத்தனை வேண்டுகோள்கள், எத்தனை போராட்டங்கள், அதற்கு பிறகுதான் சட்டமே. ஆனால் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டு என்று சொன்னது இஸ்லாமிய மார்க்கம். அன்றைக்கு இதற்காக யாரும் குரல் கொடுக்கலை என்பது மட்டுமல்ல, போராட்டம் நடத்தலை என்பது மட்டுமல்ல, குரல் கொடுக்க வேண்டும், போராட்டம் செய்ய வேண்டும் என்கின்ற சிந்தனையே எழாத காலகட்டத்திலே பெண்களுக்கும் சொத்துரிமை உண்டு என்று சொன்னது இஸ்லாமிய மார்க்கம். அதை முன்னுதாரணமாக கொண்டு தான் நம்ம நாட்டில் சட்டம் கொண்டு வந்தார்கள். இப்படி பெண்களுக்குண்டான பாதுகாப்பான சட்டமெல்லாம் இஸ்லாத்தில் தான் இருக்கிறது, வேறு சமயத்தில் இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு இஸ்லாத்தை பார்த்து பார்த்து பெண்களுக்கும் ஓரளவு சட்டங்கள், அழகிய சட்டங்களும் கிடைத்திருக்கிறது என்றால் அதற்கு முன் உதாரணமே இஸ்லாம் தான். அந்த வகையில் இன்னும் சில சட்டங்களை இயற்றணும், இஸ்லாமிய சட்டம் கொண்டு வரணும். என்ன? பெண்கள் வெளியே போனால் ஒழுங்காக ஆடை அணிந்து கொண்டு போகணும். இது இஸ்லாமிய சட்டம் கொண்டு வரணும் எல்லா பெண்களுக்கும். அது மட்டும் இல்லை, வெளியே போனால் மஹரம் துணையோடு போகணும் என்கின்ற சட்டத்தை இயற்றணும் எல்லா பெண்களுக்கும். அதுதானே பாதுகாப்பு. இன்றைக்கி தனித்து செல்கிற பெண்களுக்கு என்னென்ன விபரீதங்கள் ஏற்பட்டிருக்கிற உங்களுக்கு தெரியுமே, பேப்பரில் படிச்சுட்டு இருக்கிறீங்கள. தனித்து சென்ற பெண்ணு கற்பழிப்பு, அந்த பெண்ணிடத்திலே சங்கிலி பறிப்பு, அந்த பெண் கொலை செய்யப்பட்டால், இதெல்லாம் செய்து வருதில்ல. ஏன்? துணையெல்லாம் போனது தானே. இப்போ பெண்கள் மேலே ரொம்ப நாங்கள் கவனம் செலுத்துகிறோம், அதுக்காகத்தான் இந்த சட்டம், இஸ்லாமிய சட்டம் கொண்டு வாங்கங்க. உண்மையிலே பெண்கள் மேலே உங்களுக்கு அக்கறை இருந்தால், ஆர்வம் இருந்தால், இஸ்லாமிய சட்டம் இருந்தால் மஹரம் துணையோடு வெளியே போக வேண்டும், சட்டத்தை கொண்டு வாங்க. அப்புறம் பாருங்க, எந்த பெண்ணுடைய சங்கிலி பறிக்கப்படுதுன்னு பார்க்கலாம், எந்த பெண் கொலை செய்யப்படுறான்னு பார்க்கலாம். பெண்கள் மேலே உண்மையிலே அக்கறை இருந்தால் இஸ்லாமிய சட்டம் கொண்டு வர வேண்டும் எல்லா பெண்களுக்கும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா?
சொல்கிறாங்க, நாங்கள் இந்த முத்தலாக்கு மசோதா கொண்டு வந்தது இஸ்லாமிய பெண்களுக்கு ஒரு பாதுகாப்புங்கிறனால தான், ஆடு நனைகிறதே என்று ஓனாய் அழுதிச்சான். அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சட்டங்கள் கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறோம். ஏன்? அதனால் முஸ்லீம் பெண்களுக்கு தானே பாதிப்பு. இஸ்லாமிய மார்க்கம் இந்த விவாகரத்து முறையை மிகவும் எளிதாக்கி இருக்கிறது. அதனால தான் இஸ்லாமிய குடும்பங்களில் ஸ்டவ் வெடிக்கிறது இல்லை, சிலிண்டர் வெடிக்கிறது இல்லை. இந்த அசர்த்து சொன்னாங்கல்ல, அந்த காலத்தில் அம்மி குழவி விழுந்து மோத்தா போனாங்கண்டு, அது இப்போ இல்லை. இப்போலாம் ஸ்டவ்வு சிலிண்டரு, அந்த காலம் ஒன்றும் இல்லையில. அப்போ ஏதாவது நடத்திட்டு என்ன செய்கிறது, அம்மி குழவி விழுந்து மோத்தா போச்சுன்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்துலலாம். இப்போ நான் கேட்குறேன், இவங்களுக்கு என்ன தெரியுமா பொறாமை? என்னடா இது ஸ்டவ் வெடிக்குது, முஸ்லீம் குடும்பத்தில் வெடிக்கலை, சிலிண்டர் வெடிக்குது, இஸ்லாமிய குடும்பத்தில் வெடிக்கலை. அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்கிறது? முத்தலாக்கு செல்லாதுன்னு கொண்டு வருவோம். அப்போ ஸ்டவ்வு அந்த முஸ்லீம் குடும்பத்தில் வெடிக்கும். நோக்காதான் பொறாமை. முஸ்லீம் குடும்பத்திலே சிலிண்டர் வெடிக்கணும்னு சொன்னால் இந்த சட்டம் கொண்டு வரணும். ஏன்? தலாக்கு விவகாரம் ரொம்ப எளிதாக இருக்கிறதுனால தானே இதுவெல்லாம் இஸ்லாமிய குடும்பங்களில் நடக்கிறது இல்லை, அங்கே நடக்க வைக்கணும். அப்போ பாதுகாப்பு கொடுக்குற பேரில் முஸ்லீம் பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு விபரீதத்தையும் அபாயத்தையும் தான் தொட்டு வச்சுருக்கிறாங்க. இதுதான் உண்மை. சரி, எப்படிப்பட்ட சட்டம் கொண்டு வர்றாங்க அப்படின்னு கேட்டால், நம்மளாம் ஆச்சரியப்படுற மாதிரி உள்ள சட்டங்கள்லாம் கொண்டு வர்றாங்க. பொதுவாகவே திருமணம் என்பது சிவில் சம்மந்தப்பட்டது, குடும்பவில் சம்மந்தப்பட்டது. ஆனால் முத்தலா கொடுத்தா 3 ஆண்டு செய்யலாம். அது மட்டும் இல்லை, ஜாமீனில் வரவிட முடியாதான். கொள்ளக்காரெல்லாம் வெளியே வந்துட்டு இருக்கான் ஜாமீனில். முத்தலா கொடுத்தா வர முடியாதான். என்ன சட்டம்? இதை கிரிமினலா? திருமணம் ஒப்பந்தம் அப்படிங்கிறது சிவில்னு வருகின்ற போது ஏன் இந்த குற்றவியல் சட்டத்தினுடைய தண்டனை கொண்டு வரணும்? இவங்கெல்லாம் என்ன அமைச்சர்கள், என்ன அறிவார்ந்த நிலையில் இருக்கிறாங்க? நான் கேட்குறேன், அடிப்படை ஞானம் கூட இல்லாதவர்களையெல்லாம் மக்கள் தேர்ந்தெடுத்து ஆட்சி கட்ட உட்கார வச்சிருக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஏன் தெரியுமா? 3 ஆண்டு ஜெயிலில் போட்டால் இதில் வேற ஜீவனாம்சம் கொடுக்கணுமா? 3 ஆண்டு தான் போட்டியில், அங்கே அவன் எப்படி ஜீவனாம்சம் கொடுப்பான்? 3 வருஷம் உள்ளுக்கு இருந்தால் அவன் எப்படி ஜீவனாம்சம் கொடுக்க முடியும்? இப்போ புரியுதா? முஸ்லீம் பெண்களுக்கு ஆபத்தை விளைவிப்பதற்காகத்தான் சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன் ஒரு முஸ்லீம் பெண்மணி ஏன் கோர்ட்டுக்கு போகிறாங்க? விவாகரத்து ஆகிட்டா பொருளாதார நிலைக்கு நான் என்ன செய்வேன் அப்படிங்க தானே போகிறாங்க. மறுபடியும் நான் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது தானே போகிறாங்க. நல்லா திட்டமிட்ட அப்படியா அவரோடு சேர்ந்து வாழணுங்கிற நோக்கமா? நாங்கள் 3 வருஷம் அங்கே போட்டுருவோம், நீ சேர்ந்து வாழ முடியாது, தனித்து நீ சாவு, கஷ்டப்படு. தான் சொல்கிறான். முஸ்லீம் பெண்கள் மேலே ரொம்ப பரிதாபப்படுறாங்களாம். சரி, பொருளாதார பிரச்சனைக்கு தானே இந்த பெண்ணு நீதி பண்ணுறது போகுது. அவரத்துக்கு 3 வருஷம் அங்கே போட்டால் எப்படி பொருளாதாரத்துக்கு தீர்வு கிடைக்கும்? நல்லா நீ கஷ்டப்படணும். அப்போ முஸ்லீம் பெண்களுக்கு தண்டனை கொடுப்பதற்காக, அவர்களை மேலும் மேலும் கஷ்டப்படுத்துவதற்காகவே இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்கங்க. அந்த ஆள் வெளியே இருந்தால் ஒரு கால் இவங்க சேர்ந்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாதனால தாங்க 3 வருஷம் அங்கே கொண்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி சட்டங்கள் எல்லாம் தவறாக பயன்படுத்தப்படும். அதற்காகத்தான் இந்த சட்டத்தை நம்ம எதிர்க்கிறோம். முன்னாலேயெல்லாம் தடா சட்டம் கொண்டு வந்தாங்க, அப்புறம் பொடா சட்டம் கொண்டு வந்தாங்க, இன்னும் எத்தனையோ படா சட்டம் கொண்டு வந்தாலும் சரிதான். இந்த சமுதாயத்தை எதுவும் செய்ய முடியாது உங்களால். சட்டங்களை போட்டு போட்டு முஸ்லீம்களை பலவீனப்படுத்தலாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. வாழ்ந்தால் ஷரியத்து பிரகாரம் வாழ்வாங்க, இல்லைன்னா அந்த ஷரியத்திற்காக செத்து மடுவோங்க நாங்கள். அதனால் நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால இவர்கள் கோழைகளாக இருக்கிறாங்க, பயந்திருக்கா மட்டும் நினச்சிடாதீங்க. நாட்டின் ஒற்றுமை அதில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம், நாட்டின் ஐக்கியம் அதில் நாங்கள் அக்கறை செலுத்துகிறோம். அதனால் தான் அமைதியாக இருக்கிறோம், பொறுமையாக இருக்கிறோம். இன்னொன்றே சொல்லிக்கொள்கிறோம் உங்களுக்கு, உண்மையிலே இந்த நாடு ஒரே நாடாக இருக்கணுங்கிற விருப்பம் உங்களுக்கு இருந்தால், யார் இந்த காவிகளை பார்த்து நான் சொல்கிறேன், அந்த காவிகளுடைய வேலையே ஏதாவது முஸ்லீம்களுக்கு பிரச்சனை கொண்டு வந்துகிட்டே இருக்கும். முஸ்லீம்கள் மட்டுமல்ல, அவங்களோட திட்டமே வேறு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் பிரச்சனை கொண்டு வருவாங்க, மாநிலத்துக்கும் பிரச்சனை கொண்டு வருவாங்க. தமிழ் மொழி பாதுகாக்கப்படணுமா, காவிகளை எதிர்த்து நிற்க வேண்டும் தமிழ்நாடு ஃபுல்லாக. இப்போ என்னமோ இஸ்லாத்து முத்தலாக்கண்டோம் நம்ம கொதித்து நிற்கிறோம், தமிழ்நாடே கொதித்து நிற்கணும். இப்போது ஏன் ஒரே மொழி, அவங்களுடைய திட்டம், ஒரே சட்டம், ஒரே இனம், அப்படி கொண்டு வரலாம்னு நினைக்கிறாங்க. ஒவ்வொன்றா கொண்டு போய்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் எல்லோரும் சேர்ந்து எதிர்க்க வேண்டும். உண்மையிலே இந்த நாடு ஒரே நாடாக இருக்கணும்னு சொன்னாக்கா இந்த ஒரே சட்டங்கிறத தூக்கி எறியணும். காவிகளை தூக்கி எறிங்க.
ஒரே மொழி, தூக்கி எறிங்க அதையெல்லாம். அப்போ தான் ஒரே நாடு. ஒரே நாடாக இருக்கணும்னு சொன்னால் முஸ்லீம்களான எங்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள். இந்த சட்டம் கொண்டு வர முத்தலாக்கு செல்லாது. நான் கேட்குறேன், முத்தலாக் கொடுத்துட்டாரு, செல்லாதான். 3 வருஷம் ஜெயிலாம். சரி, 3 வருஷம் ஜெயிலாகி போச்சு, நம்ம ஏன் 3 தலாக் கொடுக்கணும்? 3 தலாக் கொடுக்க தேவையில்லை, அந்த பொம்பளோடு சேர்ந்து வாழ தேவையில்லை, நம்ம பாட்டும் வேறு வேலையை பார்ப்போம்ட்டு அவங்க முடிவுக்கு வந்துட்டா என்ன செய்வீங்க நீங்கள்? அப்போ யாருக்கு பாதிப்பு? பெண்களுடைய பாதுகாப்புக்காக தான் இந்த சட்டமாக. அவன் பார்ப்பான், இந்த ஏன் தலாக் கொடுத்துவிட்டு 3 வருஷம் ஜெயிலுக்கு போனேன், பேசாமல் நம்ம வேணும் நம்ம ஹால் ஒன்று பார்த்துடுவோம், இந்த பெண்ணை சேர்ந்து வாழ தேவையில்லை அப்படி முடிவுக்கு வருவானே. முத்தலாக் கொடுக்கலை, அவனை தண்டிக்க முடியாது. சேர்ந்து வாழலை, இல்லை சேர்ந்து வாழா விட்டாலும் தண்டனை தான். கொண்டு வரட்டுமே, கொண்டு வந்தால் அதற்கு முதல் பழிகடாவே பிரதமர் தான். இந்த சட்டம் கொண்டு வந்துட்டா அவங்க கொண்டு வர மாட்டாங்க. ஆனால் அதில் உஷாரு. அதனால் நீ சேர்ந்து வாழாமல் இருந்தால் எத்தனை வருஷம் இருந்துக்க. அப்போ அந்த பெண்ணு பாதிக்கப்படுவாங்களா இல்லையா? முஸ்லீம் மேலே அங்கே பரிதாபப்பட்டு தான் நாங்கள் சட்டம் கொண்டு வந்ததெல்லாம் பொய் தானே. ஏன் இப்படி செய்யணும்? இதில் முத்தலாக் செல்லாது அப்படின்ற ஒன்று இங்கே இருக்கக்கூடிய சில வஹாபி கூட்டமெல்லாம் இதுதான் குர்ஆன், இதுதான் ஹதீஸ் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. என்னங்க இது? இன்றைக்கி குர்ஆன் ஹதீஸை சொல்கிறாலும் யாரும் தெரியுமில்ல? குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் சம்மந்தம் இல்லாதவர்கள் நீங்கள் குர்ஆனை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. பொது குறிப்பாக இந்த தலாக் விஷயத்தில் சாயரா பானு, இன்னும் சில சாயாத பானுகள், இவங்கெல்லாம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போனால் குர்ஆனிலே இல்லாத சட்டம் இந்த அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. முத்தலாக் கொடுத்தா செல்லும்னு இருக்குதுல்ல, அது குர்ஆனுக்கு எதிரான சட்டமா? குர்ஆனில் அப்படி இல்லையா, ஹதீஸில் இல்லையா? சொல்கிறது யார்? சாயரா பானு. சாயரா பானுக்கு சில சம்மந்தம் இருக்கா? தலை துண்டு இல்லை. இன்னும் சில பானுக்கள், அவங்கெல்லாம் யார்? இந்த பிரச்சனை பிறகு அந்த கட்சியில் சேர்ந்தேன், இந்த கட்சியில் சேர்ந்தேன், ஏழு முஸ்லீம்களுக்கு எதிரான காவி கட்சிகளை போய் சேர்றாங்க. இந்த பிரச்சனைக்குரியவரெல்லாம் திட்டமிட்டே செயல்பட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே இவங்கெல்லாம் பாதிக்கப்பட்டு போனாங்கங்கிறது இல்லை, இப்படி இதெல்லாம் செட்டப் அந்த மாதிரி செஞ்சிட்டாங்க. சரி, இந்த சாயரா பானு சொல்லுது குர்ஆனுக்கு எதிரான சட்டம்ண்டு. அப்புறம் எது எதிரான சட்டம்? முத்தலாக் கொடுத்தா செல்லும்ட்டு இருக்கிறதில்ல. அது மோடி கொண்டு வந்த முத்தலாக் செல்லாதுங்கிற சட்டத்தை இல்லை, முத்தலாக் கொடுத்தா செல்லும்ட்டு இருக்குதுல்ல அரசியல் சாசனத்தில், அது குர்ஆனுக்கு எதிரானதான். சரி, இவர் இப்படி சொல்லிட்டாரா? இன்னும் சில பேர், நம்மளில் சில பேர், சில அமைப்புகள், சில இயக்கங்கள் அப்படின்னு இருக்கிறா, அடிக்கடி டிவியிலலாம் முகத்தை காமிச்சிட்டு இருப்பாங்க. அவ்வளோன்னு சொல்கிறது முத்தலாக்கெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை, அதெல்லாம் செல்லாதுண்டு. முத்தலாக் கொடுக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது, சொன்னால் நிறைவேறும் என்று தான் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஆனால் அதை சொல்லாமல் அப்படியே இல்லை. மதுரையில் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு அரசியல்வாதி, யார்? முஸ்லீம் அரசியல்வாதிங்க, ஆனால் வஹாபிய சிந்தனை உள்ளவர், அவர் பேசுகிறாரு, 4 பேர் கைத்தட்டல் வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி தலாக் 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 என்று சொன்னாலெல்லாம் தலாக் ஆகாதுன்னு பேசுகிறாரு. எல்லாம் கைத்தட்டாங்க. அது அதுக்காக தான். அல்லாஹ் என்ன நினைப்பான் அதை பற்றி யோசிக்கலை, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நினைப்பாங்க அதை பற்றி யோசிக்கலை. இப்படி சில அரசியல் தலைவர்கள், இவங்களுக்கும் குர்ஆன் என்ன இருக்குது? நான் என்ன சொல்கிறேன், அரசியலை பற்றி பேச அதோடு நிப்பாட்டிக்கணும். நீங்கள் மார்க்கத்து உங்களை என்ன சம்மந்தம் இருக்குது? அது ஆளுங்கள்ட்ட தான் கேட்கணும். இப்படி எத்தனை பேர்? இதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? 5 நீதிபதிகள் கொண்டது தான் இந்த சாயரா பானு விஷயத்தில் தீர்ப்பு வழங்கினது. 5 நீதிபதிகள், இதில் 3 நீதிபதிகள். இந்த 3 நீதிபதிகளும் யார்? முஸ்லீம் அல்லாதவர்கள். என்ன தெரியுமா சொல்கிறாங்க? தீர்ப்பு வழங்கினாங்க, இந்த முத்தலாக் செல்லுங்கிற சட்டம் குர்ஆனிலே இல்லாத சட்டம், ஹதீஸிலே இல்லாத சட்டம். சொல்கிறது யார்? முஸ்லீம் அல்லாத நீதிபதிகள். வெளிப்படையாக சொன்னால் காபிர்கள். முஸ்லீம்களுக்கு உண்டான வேதத்துடைய ஞானமும் அந்த நீதிபதிகளுக்கு என்ன தெரியும் நான் கேட்குறேன். உங்கள் டியூட்டியை நீங்கள் பார்க்காம இஸ்லாத்தில் அதே இல்லை, கிறிஸ்தவத்தில் இது இல்லை, அந்த ஹிந்து மதத்தின் வேதத்தில் அது இல்லை, இதை சொல்வதுக்கு நீங்கள் யார்? அது அந்தந்த மதத்தினுடைய பாதிரிமார்களும் மடாதிபதிகளும் ஆலிம் பெருமக்களும் பார்த்துக்கொள்வாங்க. உங்கள் டியூட்டியை மட்டும் நீங்கள் பார்க்கணும். எப்போவுமே இந்த நீதிபதி சில பேர் நீங்கள் பார்க்கலாம், அவர் ரிட்டையர்ட் ஆன உடனே காவிய கட்சிகளில் போய் சேர்ந்துடுவாங்க. அப்போ தான் நினைக்க வேண்டியதாக இருக்குது, என்னால் இப்போ தான் ரிட்டையர் ஆனார், இந்த கட்சியில் போய் சேர்றாரு, இவர் இந்த நீதிபதியினுடைய கட்டில் இவ்வளோ நாள் உட்காந்துக்கிட்டு தீர்ப்பு வழங்கினார், எந்த சிந்தனையில் இவர் வழங்கியிருப்பார்? நம்மளும் ஆச்சரியப்பட்டு உண்டுங்க. அதுக்கு வந்தே மாதனம் ஒரு உதாரணம். வந்தே மாதனம் சம்பந்தமாக ஒரு வழக்கு தொடுக்கப்படுது. இது எந்த மொழியில் எழுதப்பட்டது? அதுதான் வழக்கு. இது தீர்ப்பு வழங்குறாரு, இது வங்க மொழியில் தான் எழுதப்பட்டது. வங்க மொழி எழுதப்பட்டதா இந்து மொழி எழுதப்பட்டதாங்கிற பிரச்சனையில் வங்காள மொழியிலே எழுதப்பட்டது. அவர் பல ஆய்வுக்கு பிறகு தீர்ப்பு வழங்கிட்டார். அதோடு நிப்பாட்ட வேண்டியதானே? கேட்கப்பட்டது அதானே, எந்த மொழிங்கிறது. அதுக்கு பிறகு வர்றாரு பாருங்க, கக்கறார் பாருங்க விஷயத்தை. என்னமா சொல்கிறாரு? இந்த வந்தே மாதரத்தை
ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் படித்தே ஆக வேண்டும், கல்லூரிகளிலும் படித்தே ஆக வேண்டும், தொழிற்கூடங்களிலும் படித்தே ஆக வேண்டும். இது ஒர்க் ஷாப்பு, தொழிற்பேட்டை எல்லாத்திலும் படிக்கணும் படிக்கணும்னு இவர் தீர்ப்பாளர்கள் அதை சம்மந்தம் உங்கள்கிட்ட கேட்டாங்களா? எந்த மொழியில் அப்படின்னு கேட்கப்பட்டது? தீர்ப்போ நிப்பாட்டிக்க வேண்டியது தானே. உங்களுக்கெல்லாம் என்னென்னா தான் யார் அடையாளம் காட்டுறது? மேலே உள்ளவங்களுக்கு மத்திய அரசில் இருக்கா இல்லை காவிகள், இவங்களுக்கு அடையாளம் காட்டுறது. அவங்க பார்ப்பாங்களாம், பரவாயில்லையே இவன் நமக்கு சாதமாக இருக்கிறாரு, சரி சரி பார்ப்போம் கவனிப்போம் அப்படின்னு நினச்சிருவாங்களாம். இவன் முடிஞ்ச உடனே ஒரு கவர்னராக தூக்கி போட்டுருவாங்கல்ல, அல்லது வெளிநாடுகளுக்கு ஒரு தூதராக தூக்கி போட்டுருவாங்கல்ல. இந்த நப்பாசை தேவைக்கு அதிகமாக இப்படி சில பேர் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி உள்ளவங்க தான் இந்த 3 பேர்களும் இஸ்லாத்தை அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, முஸ்லீம் இல்லை. இல்லை நீங்கள் ஏன் இதில் தலையிடுறீங்க? ஒரு முஸ்லீம் வர்றாரு, ஒரு இன்னொரு மதத்தினுடைய வேதத்தில் அது இல்லை இது இல்லைன்னு சொன்னால் அந்த மதம் சார்ந்தவர்கள் ஏற்றுக்கொள்வாங்களா? யோசிச்சு பாருங்க. அது அவங்கவுங்க பார்க்க வேண்டியது. இந்த கொடுமை சாய்ராபானு எந்த கொள்கையோ, 3 முஸ்லீம் அல்லாத நீதிபதிகள் எந்த கொள்கையோ, வஹாபிகளும் அந்த கொள்கை, அதில் குறிப்பாக போலி தௌஹீத்வாதிகள் அந்த கொள்கை. ஏன்னா இந்த வஹாபிகளில் சில பேர் இந்த சட்டத்தில் உடம்படாவிட்டாலும் இந்த விஷயத்தில் நம் கூட ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இந்த சட்டம் கூடாது, எங்களுக்குள்ள பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குருவோம், இருக்கிற சட்டத்தை மாற்றாத என்று அந்த வஹாபி அமைப்புகளும் நம் கூட சேர்ந்து கொண்டு போராடுகிறார்கள். ஆனால் போலி தௌஹீத்வாதி கூட்டம் மட்டும் மோடி செய்தது சரி என்கிறார்கள். இப்போ புரியுதா? அந்த காவிகளுக்கும் இந்த போலி தௌஹீதுக்கும் ரொம்ப வித்தியாசம் கிடையாது. இந்த காவியல் என்ன சொல்லுவாங்க, எங்களுடைய கொள்கை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தான் தேசியவாதி, இல்லையானால் தேச விரோதி. எல்லாரும் தேச விரோதி ஆக்கி விடுவாங்கல்ல. அவங்க கொள்கையை ஏற்றுக்கொள்ளனா அவர் தேச விரோதி. இவெல்லாம் யாரும் தேச பக்தர்களாம். இதே கொள்கை தானே போலி தௌஹீத்வாதிகள்கிட்ட. அவ்வளோ கொள்கை ஏற்றுக்கொண்டுட்டாக்கா தௌஹீத்வாதி, இல்லைண்டா முஷ்ரிக்கு. எவ்வளோ ஒற்றுமை பார்த்தீங்களா? சரி, இந்த போலி தௌஹீத்வாதிகள் எல்லாத்திலும் பிரச்சனை. இந்த கணவன் மனைவி கூட இந்த விவாகரத்து வரும்பொழுது இஸ்லாம் அழகான தீர்ப்பு வழங்குகிறது. சும்மா சொல்லலை, நீங்கள் உடனே எடுத்து தலாக் தலாக் அப்படி நடக்குதா? இஸ்லாமிய சமுதாயத்தில் விவாகரத்துங்கிறது அதிகமாக நடக்குதா? இல்லை இல்லைங்க. கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரச்சனைகள் வரும், அதையும் தாண்டி போகும், சொல்லி சொல்லி பார்ப்பாங்க, விவகாரமாகும், இனி சேர்ந்து வாழ வாய்ப்பில்லை என்ற கட்டம் வருகின்ற போது தான் இந்த தலாக். அது பிரச்சனை எது? பல சகிப்புத்தன்மை இருக்காது, புரிந்து கொள்ளுதல் இருக்காது, விட்டு கொடுத்தல் இருக்காது, இதெல்லாம் பார்க்குறோம்ல. அதெல்லாம் காரணம். இன்னொன்று இருக்குது, இவங்க 2 பேரும் ஒழுங்காக தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, இடையில ஒருத்தன் உள்ளே நுழைவான், அது சொந்தக்காரனையும் இருப்பான், நண்பர்களையும் இருப்பான், அதனாலேயும் பிரச்சனை வரும். இப்படி பிரச்சனை ஒருவருக்கொரு புரிந்து கொள்ள பிரச்சனை இல்லை. விவகாரமாகிறது கணவன் மனைவிக்கு மத்தியில் எப்படி பல வகையில் விவகாரமாகலாம். கணவன் மனைவி பேசிகிட்டு இருக்கிறாங்க, அது கூட விவகாரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்களே. எப்படின்னா கணவர் கேட்குறாரு மனைவிட்ட, நீ சொர்க்கம் போவியா நரகம் போவியா? அந்த அம்மா சொன்னாங்க, நான் சொர்க்கம் தான் போவேன். இப்போ இந்த அம்மா கேட்டாங்க, நீங்கள் எங்கெங்கே போவீங்க? அவர் சொன்னார், நான் நரகத்துக்கே போயிடுறேன்டாரு. ஏங்க இப்படி சொல்கிறீங்க? நீ சொர்க்கத்துக்கு போனதுக்கு பின்னால் சொர்க்கம் சொர்க்கமாக இருக்கேன், நீ இருக்கிற சொர்க்கத்தை விட நீ இல்லாத நரகம் எனக்கு பரவாயில்ல, நான் அங்கே போயிடுறேன். அந்த அம்மா சொன்னிச்சு, அப்படின்னா நானும் உங்கள் கூட நரகத்துக்கு வந்துடுங்க அப்படின்ட்டுச்சு. இவர் பார்த்தார், என்னடா இது நம்ம மேலே அவ்வளோ பாசமாக இருக்கிறாங்க, நம்ம நரகத்துக்கு போனாலும் நரகத்து வருவாங்களாமே. அதனால் கேட்டார், என் மேலே அவ்வளோ பாசமா? அந்த அம்மா சொன்னிச்சு, பாசமாவது நேசமாவது நரகத்தில் நீங்கள் படுற அவஸ்தையை நான் பார்க்கணும், வர்றேன் அப்படிங்குது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லா ட்ரிப்பிலும். இப்போ இது இந்த அம்மா சொன்னிச்சா, இப்போ அதே போல் கணவர் தரப்பில் என்ன வாழுதுங்கிறீங்க, அவரும் பிரச்சனை பண்ணுறதுக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தால் மனைவியோட பிரச்சனை பண்ணணும், அப்போ தான் அவளுக்கு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும், இல்லைண்டாக்கா அவளுக்கு மைண்டு ஓடாது. அப்படி அம்மா கணவருக்காக வேண்டி சமைச்சு ஒரு முட்டையை அவிச்சு வச்சாங்க. அந்த ஆள் வந்தார், சாப்பிட்டு போக வேண்டியது தானே. கேட்குறாரு, இன்றைக்கி அவிச்சா வச்சுருக்க, நீ ஆம்புலெட்டில் போடுவேன்னு நினச்சேன் அப்படின்ட்டாரு. சார் அந்தாசி பாரு, ஆம்லெட் ரொம்ப பிடிக்கும் போல தெரிஞ்சு சொல்லி அடுத்த நாள் ஆம்லெட் போட்டு வச்சாங்க. சாப்பிட்டு போகலாம் தானே. அந்த அன்னைக்கு சொல்கிறாரு, ஆம்லெட்டாக போட்டிருக்க, நீ முட்டையை அவிச்சு வைப்பேன்னு நினச்சேன் அப்படின்ட்டாரு. என்னடா இப்படின்றா அப்படி, அப்படின்னா இப்படி. சரி விவகாரமே வேணாம், ஒரு முட்டையை அவிச்சு வச்சுருவோம், இன்னொரு முட்டையை ஆம்லெட் போட்டுருவோம், பிரச்சனை இல்லை, வந்தால் சாப்பிட்டு போட்டோம். விடுவார் அவர்? ஏன், அவருக்கு நோக்கமே என்ன? வீட்டுக்கு வந்தால் பிரச்சனை பண்ணது தானே. அந்த அன்னைக்கு சொல்கிறாரு மனைவியை பார்த்து, அது என்ன நீ ஆம்லெட் போட வேண்டிய முட்டையை அவிச்சு வச்சுருக்க, அவிக்க வேண்டிய முட்டையை ஆம்லெட் போட்டு வச்சுருக்கேங்கிறாரு. இப்படி இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தான் சிக்கலே வருது. அது இஸ்லாம் என்ன சொல்கிறது? எடுத்தோன்னா கிடையாது, அறிவுரை வழங்கு,
படுக்கையிலே ஒதுக்கி வை. அதுக்கும் சரி வரலையா, ஹக்கம்மம் மின் அஹ்லிஹி வ ஹக்கம்மம் மின் அஹ்லிஹா, பெண் தரப்புலேருந்து ஒரு ஆள், ஆண் தரப்புலேருந்து ஒரு ஆள், பெரியவங்க குடும்பத்தில் இருப்பாங்கல்ல, அவங்கள வச்சு பேச வச்சு ஒரு சரியான தீர்வை காணுங்க என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லி தருகிறதுங்க. நினைச்சா தலாக்கெல்லாம் கிடையாது, சும்மா அப்படி பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அது அந்த பிரச்சாரம் பொய்ங்கிறது ஒரு உதாரணம் சொல்லவா, நம்ம நாட்டில் மக்கள் எண்ணிக்கையோட விகிதாச்சார அடிப்படையில் இஸ்லாமிய சமூகத்தில் தான் விவாகரத்து மிக மிக குறைவு. போதுமா? இஸ்லாம் சமூகத்தில் விவாகரத்து செய்வது மிக எளிதாக இருக்கிறது, ஸ்டவ்வும் சிலிண்டரும் வெடிக்காமல் இருக்கிறதுக்காக. அப்படி இருந்தும் கூட விவாகரத்து ரொம்ப குறைச்சல். ஆனால் வேற்று சமயத்தில் இவ்வளோ எளிதாக இருக்குதா? அதைத்தான் நான் சொல்கிறேன். சில பேர் சொன்னாங்க முஸ்லீம் பெண்களுக்கு மத்தியிலே கணக்கெடுப்பு நடத்த வேணும்னாங்க. நான் சொன்னேன், ஹிந்து பெண்களிடம் கணக்கெடுப்பு நடத்துங்கள். உங்களுக்கு இப்போது இருக்கிற விவாகரத்து சட்டம் தேவையா, முஸ்லீம் பெண்களுக்கு இருக்கிறதுல விவாகரத்து சட்டம், அந்த சட்டம் தேவையா என்று அங்கே கணக்கெடுப்பு நடத்துங்க. அவங்கெல்லாம் சொல்லுவாங்க இஸ்லாமிய சட்டம் தான் எங்களுக்கு வேணும் என்று. ஏன் தெரியுமா? அது குறிப்பாக அந்த விவாகரத்துக்காக வேண்டி கோர்ட்டுக்கு போய் வந்திருப்பாங்கள்ல, அந்த பெண்கிட்ட கேட்டு பாருங்க. அதே போல் ஆண்கிட்டையும் கணவர் இருந்தாலும் போயிட்டு வந்திருக்கான கோர்ட்டுக்கு, அவங்ககிட்ட கேட்டு பாருங்க. அவங்களும் சொல்லுவாங்க இஸ்லாமிய சட்டம் தாங்க வேணும், இது வேணாங்கம்பாங்க. ஏன் தெரியுமா? இந்த விவாகரத்து பெறுவதற்காக கணவனும் மனைவியும் நீதிமன்றங்களுடைய நீண்ட நெடிய படிக்கட்டுகளில் ஏறி ஏறி இறங்கி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு அலைச்ச, எவ்வளவு மன உழைச்ச, எவ்வளவு ரூபாவை செலவழித்தாங்க, டென்ஷன். இதனால் தற்கொலை செய்து கொண்டவர்களும் இருக்கிறார்கள். இவரோட பிரியவும் முடியலை, நிம்மதியும் இல்லை, தற்கொலை பண்ணிடுவோம். இந்த தற்கொலையைத்தான் தடுக்கிறது இஸ்லாமிய சட்டம். பார்த்தது இந்த கூட்டம். அது என்னது, இவங்கெல்லாம் இவ்வளவு சிரமத்துக்கு உள்ளாகிறாங்க, முஸ்லீம் பெண்கள் ஒரு சட்டமும் இந்த எந்த விதமான இடையூறும் இல்லை, துன்பமும் இல்லை, யாரும் தற்கொலையும் பண்ணுறதில்லை, விவாகரத்து பிரச்சனை இல்லை. இப்போ என்ன செய்யலாம், முத்தலாக் செல்லாது அப்படின்னு கொண்டு வந்துடுவோம். அதனால் அந்த பெண்களுக்கு பாதிப்பு வரட்டும் என்று தானுங்க சட்டம் கொண்டு வந்துருக்கிறாங்க. அந்த வகையிலே தான் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். மிக எளிதான சட்டம். அப்போ பிற சமூகத்து மக்கள்கிட்ட நீங்கள் கணக்கெடுப்பு நடத்தணும். விவாகரத்துக்கு இப்போது இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற சட்டமா, முஸ்லீம் சட்டம் தேவையா, நீங்கள் கணக்கெடுப்பு நடத்துங்க. இஸ்லாமிய சட்டம் வேண்டும் என்று அத்தனை பேரும் சொல்லுவார்கள். அவ்வளவு எளிதானது. தலாக், இந்த சமூகம் தலாக் சொல்லுவதை விரும்பலைங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லவா? கிராமங்கள்லாம் போய் பாருங்கள். இந்த தலாக்குங்கிற வார்த்தையை கூட வெறுப்பார்களுங்க. வார்த்தை சொன்னான் அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு ஆள் மனைவியை தலாக் கொடுத்தாலும் வைங்களேன், கிராமங்கள் இன்றைக்கும் போய் பாருங்கள், என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவர் தன் மனைவியை வார்த்தை சொல்லிட்டாராம், அல்லது நாளைக்கு தான் கொடுக்க போகிறான்னு வச்சுக்கிறோங்க, அல்லது சொல்லிக்கிட்டு தெரியல தலாக் கொடுக்க போகிறேன் தலாக் கொடுக்க போகிறேன். இவர் மனைவியை வார்த்தை சொல்ல போகிறாராம். தலாக்குங்கிற வார்த்தை கூட சொல்வதில்லைங்க இந்த சமூகம். அப்படியானால் எந்த அளவுக்கு வெறுக்கிறது தலாக் சொல்வதை இந்த சமுதாயம். தலாக் வார்த்தை கூட யூஸ் பண்ண, வார்த்தை சொன்னார், வார்த்தை சொல்ல போகிறார், நடைமுறையும் பார்க்கலாம். அதன் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த போலி தொகுதி கூட்டம் என்ன சொல்லுது, மோடி கொண்டு வந்து சரி அப்படிங்குது. அது எப்படி சரியாகும் நான் கேட்குறேன். அவர் முத்தலாக் செல்லாதுன்னு சட்டம் வந்திருக்கு. இந்த போலி தொகுதியோட கொள்கை என்ன தெரியுமா, முத்தலாக் கொடுத்தா ஒரு தலாக்காக நிறைவேறுங்கிறது தான். மோடி கொண்டு வந்த சட்டம் இவங்களுக்கு பொருத்தமாக இருக்குது. நம்ம எதிர்த்து போராடுற மாதிரி அந்த போலி தொகுதி கூட்டமும் எதிர்த்து போராடணும். ஏன், அவங்க கொள்கைக்கும் எதிரானது தான் அது. இந்த கூட்டம் 3 தலாக் கொடுத்தீங்களாக்கா ஒன்றாக நிறைவேறும். போலி தொகுதிவாதிகள் 3 கொடுத்தால் அறவே செல்லாது மோடி அரசு. அப்போ அவங்களும் சேர்ந்து தானே சொல்லணும். மோடி அரசு சொல்கிறத நம்ம எப்படி கேட்க முடியும்? நான் கேட்குறேன், முத்தலாக் கொடுத்துட்டான், முடிஞ்சு போச்சு, கணவன் மனைவி இவங்க கிடையாது, அப்படி தான் இருக்கிறாங்க. இந்த சட்டத்தின் பிரகாரம் பார்த்தா செல்லாது, நீ கணவன் மனைவியாக வாழு. எப்படிங்க, கணவன் மனைவியாக இனி வாழ முடியாது, இனி சேர்ந்து வாழ்ந்தால் அது ஹராம், விபச்சாரம். வெளிப்படையில் சொன்னால் விபச்சாரம். அதனால் தலா 3 தலா கொடுத்தாலும் முடிஞ்சு போச்சுல. அப்போ இந்த அரசு சட்டத்தை கொண்டு வந்து நீ விபச்சாரம் செய் என்கிறது. எந்த முஸ்லீம் இதை ஏற்றுக்கொள்வான்? இஸ்லாத்தில் வட்டி வாங்கக்கூடாது, வட்டி வாங்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தால் நாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? இஸ்லாத்தில் மது அருந்தக்கூடாது, இல்லை மது அருந்திதான் ஆக வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தால் ஒரு முஸ்லீம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? முஸ்லீம் குடிக்கலாம், தப்பு பண்ணுறான், அது வேற. நீ செஞ்சுதான் ஆகணும்னு சொன்னால் இந்த இஸ்லாமை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்?
அந்த மாதிரி இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நீ விபச்சாரம் செய், அது அது தலாக் செல்லாது, சேர்ந்து வாழு. மார்க்கம் சொல்கிறது சேர்ந்து வாழாதே, கனவு மனைவி நீ கிடையாதுன்னு. மத்திய அரசு சொல்லுகிறது இல்லை, கனவு மனைவி தான் சேர்ந்து வாழுண்டு. அப்போ விபச்சாரம் செய் என்று சொல்லுகிறது. எப்படிங்க? ஏங்க அவங்களுக்கெல்லாம் எத்தனையோ சட்டங்கள்லாம் இருக்குது, அதில் நம்ம தலையிடுறோமா? தனி சட்டம் சொன்னால் அக்கா மகளை திருமணம் முடிக்கிறது வேறு சமயத்தில் இருக்குதுல்ல, நம்ம மார்க்கப்புறம் கூடுமா? அக்கா மகளை நம்ம போய் சொல்கிறோமா எங்கள் மார்க்கத்தில் அது கூடாது, ஆகவே இந்த சட்டத்தை தூக்குன்னு நம்ம சொன்னோமா? அவங்களுக்கு அவங்க சட்டம் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். எங்களுக்கு எங்கள் சட்டப்பெல்லாம் வாழ விடுங்க, அவ்வளோதான். இதுலேயும் பிரச்சனை பண்ணுறீங்க நீங்கள். முஸ்லீம்கள் மேலே உளவு பரிதாபப்படுறாங்களாம், பெண்கள் மேலே என்ன பரிதாபப்பட்டாங்க இவங்க? நான் கேட்குறேன், முஸ்லீம் பெண்கள் இருக்குங்க, இந்திய நாட்டு பெண்கள் மீது நீங்கள் அக்கறை செலுத்தினீங்களா? அவர்கள் மீது பரிதாபப்பட்டீங்களா? அரசியல் சாசனத்தில் இருக்குது, இந்த நாட்டில் அரசாங்கம் பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் இருக்குதுல்ல, அது கொண்டு வந்தல. நீங்கள் மருந்து பொருளுக்காக மட்டும்தான் போதைப் பொருட்களை யூஸ் பண்ணணும், இல்லையானால் கூடாது. நாடு முழுவதும் இதை தடை செய்வதற்கு சட்டம் கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும், அரசியல் சாசன சட்டம் கூறுகிறது. ஏன் இது கொண்டு வரல? உங்களுக்கு யார் தடையாக இருந்தால் நீங்கள் இந்த சட்டம் கொண்டு வந்தால் யாராவது எதிர்க்க போகிறாங்களா? எத்தனை பெண்களுக்கு பாதுகாப்பு? இதை எங்கே செய்ய மாட்டேங்கிறீங்க? பெண்கள் மேலே உண்மையிலே உங்களுக்கு அக்கறை இருந்தால், இந்த குடிகாரனால ஒவ்வொரு வீட்டில் கூடிய பெண்கள் எவ்வளோ பாதிக்கப்படுகிறார்கள் தெரியுமா? அதான் ஒரு கவிஞன் சொன்னான்ல, குடிகாரர்கள் மதுவை குடிப்பதில்லை, அவர்களின் இல்லத்து மங்கையரின் கண்ணீரை குடிக்கிறார்கள். அன்றாடம் செத்து செத்து பிழைக்கிறார்கள் பெண்கள் இந்த குடிகாரர்களால். மருந்து வாங்க காசு இல்லை, குழந்தைகள் நோயாளிகளாக இருக்கிறாங்க, வயிறார சாப்பிட முடியலை இந்த குடிகாரர்களால். அப்போ இதுக்கெல்லாம் பூரண மதுவிலக்கு கொண்டு வரலாம் தானே? அரசியல் சாசனம் இருக்குதுல்ல. பெண்கள் மேலே தான் நீங்கள் ரொம்ப பரிதாபப்படுறீங்க, கொண்டு வர வேண்டியது தானே? இது எல்லா சமூகத்திலும் தானே பாதிக்கப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்க இந்தியா முழுவதும். இதில் ஒரே சட்டம் கொண்டு வந்தாங்களா? குஜராத்துக்கு ஒரு சட்டமா, தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டமா, பாண்டிச்சேரி ஒரு சட்டமா? குஜராத்தில் என்ன, அது வெளிநாட்டு சரக்கும் கூடாது, உள்நாட்டு சரக்கும் கூடாது. ஏன்னா காந்தி பிறந்த மண்ணா. நான் கேட்குறேன், காந்தி தேசத்தந்தை தானே, நீங்கள் மாநில தந்தை ஆக்குனீங்க. குஜராத்தில் பிறந்தார், மாநிலம். அவர் இந்தியாவில் தானே பிறந்தார், நாடு. அவர் தேசத்தந்தை தானே, மாநில தந்தைன்னு பேர் வைக்கலையில, தேசத்தந்தை தானே. தேசத்துக்கே சட்டம் கொண்டு வாங்கங்க, இந்த நாட்டில் அவர் பிறந்தார் அப்படின்னு கொண்டு வாங்க. ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? சரி, அந்த சட்டமும் ஒழுங்காக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? குஜராத்தில் கிடையாது. பெரும்பெரும் தொழில் அதிபர்கள்லாம் வந்தால் அவங்க பெரும்பெரும் லாட்ஜுகளில் தங்குவாங்க, ஆர்டர் கொடுத்தா அவர்களுக்கு சப்ளை செய்யப்படும், அவர்களுக்கு விதிவிலக்கு குஜராத்தில். ஏன்னா அப்போ தான் வெளிநாட்டு தொழில் அதிபரெல்லாம் அந்த நாட்டில் தொழில் தொடங்குவாங்களாம், அவங்களுக்கு மட்டும். என்ன சட்டம் வச்சுருக்கிறாங்க? தமிழ்நாட்டில் என்ன, வெளிநாட்டு சரக்கு கூடும், உள்நாட்டு சரக்கு தான் கூடாது. பாண்டிச்சேரிக்கு போயிட்டீங்களாக்கா உள்நாட்டு சரக்கு வெளிநாட்டு சரக்கு எல்லாம் கூடும். சரி, இதனால் பெண்கள் பாதிக்கப்படுறாங்களா இல்லையா? ஏன் நீங்கள் தடை செய்யலை? இதுக்கு பெண்கள் மேலே அக்கறை தான் செய்யணும்ல. இவ்வளோ எவ்வளோ சொல்லியாச்சுங்க, காதில் கேட்கல. சில பேர் இப்படி தான் பிடிவாதமாக இருப்பாங்க. முல்லா ஒரு கயிறு வச்சுருந்தார், ஒரு ஆள் போய் கேட்டார், கொஞ்சம் கயிறு தாங்கங்க, கொடி கட்டி துணி காய போட்டு தந்துடுறேன். முல்லா சொன்னார், இல்லைங்க தரமாட்டேன். அட சும்மா தானேங்கிற, தர வேண்டியது தானேங்க. இல்லை நானும் காய போட போகிறேன். என்ன காய போட போகிறேன்? ஒன்று நான் இல்லையே, நான் நெல் காய போட போகிறேன்டா. இருந்தாலும் என்ன நெல்லா, கயிற்றுல கொடி கட்டி யாரா நெல் காய போட முடியுமா? இவர் கேட்டார். முல்லா சொன்னார், இந்த பாருப்பா, அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டா நெல்லையும் காய போடலாம், எல்லையும் காய போடலாம், போய்ட்டு அப்படின்றாரு. ஏன் கொடுக்கல முடிவு பண்ணிட்டார்ல. அந்த மாதிரி முஸ்லிம்களுக்கு இடையூறு கொடுக்க வேண்டும் என்று முடிவு பண்ணிட்டனால பெண்கள் சமுதாயம் அவங்க மேலே நாங்கள் அன்பு காட்டுறோம், பாராட்டு பெறணும் அப்படிலாங்கிறது கிடையாது. முஸ்லிம்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இடையூறு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதை நான் சொல்ல, உண்மையிலே பெண்கள் மீது நீங்கள் அக்கறை செலுத்தினால் நீங்கள் பூரண மதுவிலக்கு சட்டம் கொண்டு வாங்க. இது உருப்படியான சட்டம், எல்லா பெண்களுக்கும், முஸ்லீம் பெண்களில் எல்லா பெண்களுக்கும். அதை செய்யலை. இப்போ புரியுதா உங்களுடைய திட்டம் என்னன்னு? ஒவ்வொன்றும் அப்படித்தான். இந்த ஹஜ்ஜு மானியம் அது இல்லை அப்படிங்கிறாங்க. சரி, இங்கே தடுத்துட்டீங்க, அதெல்லாம் எங்களும் பிரச்சனை இல்லைங்க. அதெல்லாம் இன்னொன்று, இந்த இவங்க காவிகள் எப்போவுமே நரித்தந்திரம் தான், ராஜதந்திரம் அல்ல. அவங்களுக்கு வேணால் ராஜதந்திரமாக தெரியலாம், நம்மை பொறுத்த மட்டில் இவர்கள் நரித்தனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஏன் இப்போது தலாக் விஷயம் இந்தியாவுக்குள்ளே பேசப்பட்டுக்கிட்டே இருக்கா? இப்போ ஹஜ்ஜு மானியம் அது ரத்து, இப்போ எல்லாம் ஹஜ்ஜு மானியை பற்றி பேசிட்டுருக்காங்க, தலாக்கை மறந்துடுவாங்கன்னு சொல்லி எல்லாம் திட்டம் போட்டு செய்வாங்கங்க காவிகள். யூதர்களுடைய
புத்தின்னு சொல்லலாம். யூதர்கள் அப்படி தான் சதித்திட்டம் போடுறதில் உலகத்தில் அவங்கள மாதிரி முடியாது. இந்தியாவில் சதித்திட்டம் போடுறதில் காவிகளை போல யாரும் கிடையாது. அதனால தான் மக்கள் எல்லாம் ஹஜ்ஜை பற்றி பேசிட்டு இருப்பாங்கள்ல, அது முத்தலாக் விஷயத்தை மறந்துடுவாங்கள்ல, அதுக்கு உடனே கொண்டு வந்தது தான். எங்களுக்கு ஹஜ்ஜை பற்றி கூட பிரச்சனை இல்லை, காசு தரணும்ல அவசியம் கிடையாது. என்ன மானியம் என்ன சலுகை, ஃப்ளைட்டு டிக்கெட் எல்லாம் கூட்டிவிட்டு இங்கே மானியங்கிற பேரில் மானியம் தேவையில்லைப்பா. நீங்கள் மற்ற நாடுகளும் மற்ற சமயங்களும் போயிட்டு வர்றாங்கல்ல, சவுதிக்கு எவ்வளோ டிக்கெட் வாங்குறீங்க அந்த அளவு எங்கிட்ட வாங்கு, விஷயம் முடிஞ்சு போச்சு. இங்கே கூட்டிகிட்டு இங்கே தர்றது கேட்டாக்கா நாங்கள் மானியம் கொடுக்குறோம், வேணாம். என்ன மானியம், இதுக்கான குரல் கொடுக்குறாங்க. இப்போ முத்தலாக் விஷயம் 2ஆம் தரமாக போய்கிட்டு இருக்கு. நாம் இப்படி இருக்கக்கூடாது. ஏன் காசு தானங்க இல்லாமல் போகுது, பிரச்சனை இல்லைங்க. ஆனால் முத்தலாக் விஷயம் அப்படி இல்லையே. சரி, இந்த முத்தலாக் விஷயத்தில் அந்த காவிகளோடு இங்கே இருக்கக்கூடிய போலி தௌஹீத்வாதிகளும் சேர்ந்து கொண்டாங்களே, அது குர்ஆன் சட்டமா? நான் கேட்குறேன், போலி தௌஹீத்வாதிகளே, முத்தலாக்கும் செல்லாது என்று மோடி அரசு சொல்கிறது. ஆனால் உங்கள் கொள்கை என்ன? ஒரு தலாக்காக நிறைவேறும் என்பது எப்படி குர்ஆனுடைய சட்டமாகும்? மோடி அரசு கொண்டு வந்தது குர்ஆனுடைய சட்டம் என்று இந்த போலி தௌஹீத்வாதிகள் கூறுகிறார்கள் என்றால் இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், போலி தௌஹீத்வாதிகள் யார். நான் கேட்குறேன், மோடி என்றைக்காவது குர்ஆனுடைய சட்டத்தை எங்கே அமுல்படுத்துவாரா? சாதாரணமாக யோசித்தாலே போதுமே, குர்ஆன் சட்டத்தை நாட்டுக்கு கொண்டு வருவாரா? இவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை குர்ஆனில் 3. அதனால் அவங்களுடைய கொள்கைக்கும் எதிரானது தான், அவங்களும் போராட்டம். ஆனால் சும்மா இருக்கிறாங்க, அவங்கள பற்றி என்ன இருக்குது? குர்ஆன் அதுன்னு சொல்கிறது தானே. அவங்களுக்கு இந்த மார்க்கத்தை பாதுகாக்கணும் அக்கறையாக இருந்துக்கிட்டு இருக்கு. தர்காவை ஏற்றுக்கிட்டு இருந்தால் போதும்ல, அதை ஏற்றுக்கிட்டு இருந்தால் விஷயம் முடிஞ்சு போச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் பேசுவாங்க, அது சொல்லிக்கிட்டு இருந்தால் சரியாக போச்சு. குர்ஆனில் எழுத்து பிழை இருக்குது, அதை சொல்லிக்கிட்டு போனால் சரியாக போச்சு. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்க்குனா என்னென்னு தெரியாமல் இருந்துச்சு, அதை சொல்லிக்கிட்டு இருந்தால் போதுங்க. இஸ்லாம் பாதிக்கப்படுது, சட்டம் பாதிக்கப்படுது, அதை பற்றி கவலை கிடையாது. கவலை இருந்தால் அவங்க இன்னும் போராட்ட காலத்தை இறங்கி இருக்கணும். சரி, அடுத்து அவங்க சொல்கிறா இல்லை ஒன்றாக நிறைவேறும்ண்டு, அதுக்கு என்ன? அதான் குர்ஆன் சட்டமா? அவங்க சொல்கிறாங்க. எது குர்ஆன் சட்டம், ஹதீஸ் சட்டம்? ஹதீஸை படிச்சேல உங்களுக்கு நான் சொல்லவா? புகாரில் பாருங்கங்க, 3 கொடுத்தால் 3ஆகத்தான் நிறைவேறும், தெளிவாக இருக்கிறதே. அதே நீங்கள் பார்க்கல, 3 கொடுத்தா 3 பாடம். அந்த நம்பரை கூட நான் உங்களுக்கு சொல்வேன். பாபுமன் அஜாச தலாக்க சலாஸ், 3 தலாக்கை கொடுத்தால் அது ஆகும் என்பதுண்டான பாடம். புகாரில் பாடத்தின் அமைப்பே அப்படி தான். 5259, 5260, 5261. நான் எப்போ நம்பர்லாம் சொல்கிறதில்ல, இதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா அவங்க சொல்லுவா அதெல்லாம் அப்பெல்லாம் கிடையாது, அப்பெல்லாம் கிடையாது. போய் பாருங்கள் புகாரியை, கிடையாதான். எப்படி அப்பாவை இளைஞரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அப்பாவி இளைஞர்களே, நாங்கள் தான் குர்ஆன் ஹதீஸ் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி வச்சுருக்கிறோம். அப்பாவி இளைஞர்களே, இஸ்லாத்தினுடைய அடித்தளத்தை உடைத்தெடுக்க பார்க்கிறார்கள். ஏமாந்து போயிடாதீங்க. இவங்க குர்ஆனை தானே சொல்கிறாங்க, ஹதீஸை தானே சொல்கிறாங்க. பாருங்கள், இன்னைக்கு இஸ்லாத்துக்கு ஆபத்து ஏற்பட்டு இருக்கிறது. 3 தலாக் செல்லாது. உங்கள் கொள்கை பிரகாரம் 1ஆவது நிறைவேறும்ல, அதுவும் கூடான்னு சொல்லியிருக்கிறான். ஏன் இப்போ நீங்கள் களத்தில் இறங்கலை? என்ன நீங்கள் இஸ்லாத்தில் இருக்கிறீங்க? சரி, அதே போல் பாருங்கள், இப்னு மாஜாவில் அது ஒரு ஹதீஸ் இருக்கிறது. பாபு மன் தல்லக்க சலாசன் ஃபி மஜ்லிஸின் வாஹிதின், ஒரே இடத்திலேயே 3 தலாக்கு கொடுத்தால் அதற்குண்டான பாடம். ஒரே மஜ்லிஸின் வாஹிதின் அப்படியே இருக்குது. இப்னு மாஜா சஹீஹான 6 கிரந்தங்கள், அவற்றில் ஒன்று தான் இப்னு மாஜா. அதில் ஹதீஸை கொண்டு வர்றாங்க. ஃபாத்திமா பின்த் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, எனது கணவர் என்னை 3 தலாக் கொடுத்தார்கள். அவர் யமன் நாட்டில் இருந்து கொண்டு 3 தலாக் கொடுத்தார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் இதை சொன்னேன். அஜாஸத் அலிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 3ம் செல்லும் என்று கூறிவிட்டார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்னு மாஜாவிலே 2014. ஏன்னா இல்லாத சொல்லுவான்னு சொல்லுவாங்க, அதுக்காக தான் இந்த போலி தௌஹீதுக்காக தான் இந்த நம்பரை சொல்லிக்கிட்டு இருக்கேன். போய் பாருங்கள், இப்னு மாஜாவில் இருக்குதுல்ல. 3 கூடாது, 3ஐ சொல்லக்கூடாது, அது உண்மைதான். ஆனால் சொன்னால் நிறைவேறுமா இல்லையா? நிறைவேறும். அவங்க சொல்லுவாங்க, அது எப்படி? 3 தடவை தானே, நீங்கள் ஒரே இடத்துல சொன்னால் 3 தடவையாக எப்படின்னு ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. 3 தடவைன்னு எப்படி ஆகும்? ஒரே தடவை தானே சொல்றீங்க, ஒரே இடத்துல சொல்லி தலாக் தலாக் தலாக்குண்டா ஒரே இடம் தானே, அது ஒன்று தான். 3 தடவை ஆகாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் இட்லி ஆகும். ஏன்னா சாப்பாடு தான் அவளுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும்.
நம்ம ஆளுக்கு சாப்பாடு முக்கியத்துவம் கூட தானே செய்வாங்க. டாக்டர்கிட்ட ஒரு ஆள் போனார், நல்லா தொந்தி நல்லா வேகமான உடம்பு வச்சுட்டு போனார். டாக்டர் சொன்னார், இவர் உடம்பு குறைக்கிறதுக்காக வேண்டி இனிமேல் 2 சப்பாத்தி 1 வாழைப்பழம் தான் சாப்பிட்ணும் அப்படின்ட்டார். இந்த ஆள் கேட்டார், டாக்டர் சாப்பாட்டுக்கு முன்னாலேயா சாப்பாட்டுக்கு பின்னாலேயா அப்படின்ட்டார். 2 சப்பாத்தி சாப்பிட்றது மருந்து மாதிரி தான் இவருக்கு. அப்படின்னா இவர் சாப்பிட்ற அளவு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறோங்க. அப்படி முக்கியத்துவம். ஒருத்தன் தற்கொலை பண்ண போனான், ரயில் தண்டாளத்தில் கழுத்தை கொடுத்து நான் சாக போகிறேன்ட்டு போகும்போது சாப்பாட்டும் எடுத்துகிட்டு போகிறான். நீ தான் தற்கொலை பண்ண போகிறலையா, உனக்கே சாப்பாடு? சப்போஸ் ட்ரெயின் வர்றது லேட் ஆகிட்டா எனக்கு செய்யுது அப்படிங்கிறான். இப்படியெல்லாம் இருக்கலான்னு வச்சுக்கிறேங்க. சரி, ஊழல் அப்படி தான். உதாரணம் சாப்பாட்டில் தான் தர்றாங்க. இட்லியாம் ஒரு ஆள் ஒரு தடவை 3 இட்லி சாப்பிட்றாரு. ஒரு தடவை சாப்பிட்டாரா 3 தடவை சாப்பிட்டாரா? சாப்பிட்டது 3 இட்லி தான். ஒரு தடவையா 3 தடவையா? ஒரு தடவை தானே. இன்னொரு தடவைண்டா என்ன, அந்த தட்டை கழுவணும், அப்புறம் மறு இட்லியை வைக்கணும், சாம்பார் ஊற்றணும், சட்னி ஊற்றணும், சாப்பிடணும் 2ஆவது தடவை. ஒரே சமயத்தில் எத்தனை சாப்பிட்டாலும் ஒரு தடவை தானேங்க. சொல்லிவிட்டாங்களா? குளிச்சலுக்கும் அப்படி தானா. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் குளிக்கிறாரு. எத்தனை தடவை குளித்தார்? ஒரு தடவை தான். அவர் 2ஆவது தடவைன்னு சொன்னால் அவர் வரணும், துடைக்கணும், எல்லாம் துடைச்சிருச்சு, மரம் போகணும் பாத்ரூமுக்கு, அப்போ தான் 2ஆவது தடவை. சரி, இட்லிக்கும் குளிக்கிறதுக்கு சரிங்க, மற்ற விஷயமும் இருக்குது, அது பார்க்கணும்ல. சரி, ஒரு ஆள் சுட்டான் துப்பாக்கியால், 3 தடவை சுட்டான், டக் டக் டக்குண்டு. ஒரு தடவை சுட்டானா 3 தடவை சுட்டானா? ஒரே இடத்துல இருந்தானு சுட்டான்? இல்லை, ஒரு தடவை தான் சுட்டான். சொல்லுவீங்களா நீங்கள்? உலகத்தையும் சுட்டு விட்டான் 3 தடவை? இல்லை, ஒரு தடவை தான் சுட்டான். ஏன் ஒரே இடம் சொல்லுவீங்களா? குத்து விட்டான்னு வச்சுக்கிறோங்க. 3 குத்து குத்திட்டான்னு சொல்லுவோமே தவிர, இல்லை ஒரே சமயத்தில் ஒரே இடத்துல தானே குத்துனா, 3 தடவை குத்துனாலும் ஒரு குத்து தான் சொல்லுவீங்களா நீங்கள்? இங்கே பொருந்துமா? சரி, அது இருக்கட்டும். ஒரு ஆளை கூப்பிட்றேன், அவர் அப்துல் காதர் பாய். அப்துல் காதர் பாய், அப்துல் காதர் பாய், அப்துல் காதர் பாய். எத்தனை தடவை கூப்பிட்டாங்க? 3 தடவை தானே. ஒரே இடத்துல இருந்தால் கூப்பிட்டேன். இல்லை, ஒரே இடத்துல தான் கூப்பிட்டாரு. 3 தடவை கூப்பிட்டாலும் ஒரு தடவை தான். யார்? போலி தொகுதிவாதிகள். உலகமெல்லாம் சொல்லும் 3 தடவை கூப்பிட்டாரு, போலி தொகுதி மட்டும் இல்லை, ஒரு தடவை தான் கூப்பிட்டாரு. சரி, ஒரு ஆளை பார்த்து முட்டாள் 3 தடவை சொன்ன முட்டாள். அவன் என்ன சொல்லுவான்? 3 தடவை என்ன முட்டாள் முட்டாள்னு சொல்லிவிட்டான். அவன் அப்படி தான் சொல்லுவான். இந்த போலி தொகுதி மாட்டும் ஒரு இடத்துல தான் சொன்னார், ஒரு தடவை தான் சொன்னார், ஒரு தடவை தான் சொன்னார். இப்போ இது பொருந்துமா? இல்லை, இட்லிக்கும் குளிக்கிறத ரைட்டுங்க, இங்கே வார்த்தைக்கு என்ன இப்போ புரியுதா? சரிங்க, இப்போ ஷார்ட்டாக வந்துட்டேன். ஏன்னா இன்னைக்கு காவியில் கொண்டு வந்த சட்டம் வஹாபியில் ரொம்ப சந்தோஷம், ஆனால் அவர்களுக்கும் எதிராக நிற்கிறது, அது புரியவில்லை. அதே போல் பெண்கள், என்னுடைய உரையை நிறைவுக்கு வந்துட்டேன். பெண்களுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது, ஹுல் அப்படின்ட்டு இருக்குதுங்க. ஹுல் அப்படின்னு சொன்னால் கலட்டு விடுதல் அப்படின்னு அர்த்தம். மாப்பிள்ளைகிட்ட போய் சொல்லலாம், கணவரை சொல்லலாம், உங்களோட வாழை எனக்கு பிடிக்கலை, என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லலாம். மார்க்கம் இதுக்கு அனுமதிக்கிறேன்னு வச்சுக்கிறேங்களேன். ஆனால் இந்த ஹுலு முறை கூட இன்றைக்கி இந்த போலி தொழிலாளி என்ன கொண்டு வந்துட்டாங்கண்டா, இந்த பெண்ணே நீக்கி விடலாம், அல்ல ஜமாத்தில் போய் சொன்னால் ஜமாத்து நீக்கி விடலாம். கணவர் அப்படியே கலட்டி விட்டாங்கங்க. கணவரே தேவையில்லை, நம்மளே முடிச்சிடலாம் அப்படின்ட்டாங்க. அதே போல் அவங்களோட எழுதின புத்தகத்தில் போடுறாங்க, ஆண்களைப் போல பெண்களுக்கும் விவாகரத்து செய்கிற உரிமை இருக்கிறது. தலைப்பு நாங்கள் கேட்டோம். நேருக்கு நேராக இந்த மேடையில் நின்றுக்கிட்டு சவால் விடுறது மட்டுமில்லைங்க நம்ம வேலை. நேருக்கு நேராக இப்படி எழுதியிருக்கிறீங்கள, அவங்க எழுதின அந்த தர்ஜமா அதை காமிச்சோம். ஆண்களைப் போல பெண்கள் விவாகரத்து உரிமை இருக்குன்னு எழுதியிருக்கிறீங்களே, ஆதாரத்தை தரணும் நேருக்கு நேராக. எப்போ தான் என்ன சொன்னாங்க? அது தலைப்பையும் பார்க்குறீங்க, உள்ளே பார்க்க வேண்டியதானே. நாங்கள் உள்ளே எங்களுக்கு விஷயமே இல்லை, தலைப்பு தான். ஏன் தலைப்பு போட்டிங்க இப்படி? அதுதான் எங்களுக்கு மேட்ரு. அதுக்கு பதில் சொல்லுங்கள். உள்ள மேட்ரை பற்றி உங்களுக்கு பேசவே இல்லையே, தலைப்பை பற்றி தானே பேசுகிறோம். எங்களையும் உள்ளே போய் பாருங்கிறீங்க. அவங்கள மாற்று மருத்துவர்களும் சொல்லணுமா, ஆண்களுக்கும் உரிமை பெண்களுக்கும் உரிமை, பார்த்தீங்களா இஸ்லாம் அப்படின்னு சொல்லணுமா? அறிவார்ந்த முறையில் சொல்லுங்கங்க. ஹுலு தலாக் 2ம் ஆண்களின் கையில் தான் அதிகாரம் இருக்கிறது இஸ்லாமியத்தில். அது ஏன் ஆண்கள் கொடுக்கப்பட்டது? அறிவார்ந்த முறையில் விளக்குங்க. விளக்க முடியலையா? சும்மா ஒதுங்கி போங்க, நாங்கள் விளக்குகிறோம். ஆண்கள் நிதானம் உள்ளவர்கள், பெண்கள் அவசரம் காட்டக்கூடியவர்கள். ஆண்கள் அறிவுபூர்வமாக சிந்திப்பார்கள், ஆனால் பெண்களோ உணர்வுபூர்வமாக சிந்திப்பார்கள், உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதனால் தலாக் ஹுலு 2யும் ஆண்களுடைய கையில் தான் இஸ்லாம் வழங்குகிறது. இறைவனுக்கு தெரியும் ஒன்றை யாருக்கு கொடுத்தால் நல்லதுண்டு, அதன் அடிப்படையிலே தான். அதை எடுத்து விளக்கிறது விட்டுட்டு பெண்களுக்கு உண்டு, ஆதாரத்தை காமிங்கங்க. ஆதாரம் காமிக்க முடியுமா? கியாமத்து நாள் வரைக்கும் உங்களுக்கு கெடு தர்றோம், காமிங்க. முடியாது.
இப்போ இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க, இந்த மசோதா என்பது உண்மையிலேயே முஸ்லீம் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. முஸ்லீம் பெண்களுக்கு மேலும் மேலும் இடைஞ்சலை கொடுப்பதற்காகத்தான் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் எங்களை பொறுத்த மட்டில் இந்த விபச்சார வாழ்க்கை வாழ்வதுங்கிறது ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த முத்தலாக் சட்டத்தை நீங்கள் வாபஸ் வாங்கி ஆகணும். இல்லையானால் முஸ்லிம்கள் வேறு வழியில்லை என்கின்ற போது வேறு வகையான சிந்தனைக்கு உள்ளாவார்கள் என்பதை மட்டும் சொல்லி வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக் அல்லாஹ் ஹைரா. இல்லாமல் அல்லாஹு தாலா ஹதரத் அவர்களுக்கு இம்மை மர்மையினுடைய அனைத்து நற்பாக்கியங்களையும் வழங்குவானாக. முத்தலாக் மசோதாவும் மோசடி அரசும் என்ற தலைப்பின் கீழ் இந்த அரசாங்கம் இஸ்லாத்திற்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக மாத்திரமல்ல, அனைத்து மக்களுக்கும் எதிராக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற பித்தலாட்டங்களை அரசாங்கத்தினுடைய, மத்திய அரசினுடைய, காவி அரசினுடைய பித்தலாட்டங்களை மிக தெளிவாக சமூகத்திற்கு சொன்னார்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. நமது மதுரை டவுன் காதியார் ஹசரத் அவர்களுக்கு சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தினுடைய தலைவர் பெருந்தகை ஹசரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர். மேலூர் நாஷிருல் உலூம் அரபு கல்லூரியினுடைய முதல்வர் பெருந்தகை ஸ்தாபகர் ஹதரத் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர். தர்கா பள்ளியினுடைய பேசிமாம் பெருந்தகை ஷேக் மதார் ஹதரத் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர். பேட்டை பள்ளியினுடைய பேசிமாம் பெருந்தகை சங்கைக்குரிய மௌலானா ஹதரத் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர். வில்லாபுரம் ஜேஎம் அரபு கல்லூரியுடைய முதல்வர் முகமது அல்தாஃப் உலவி அவர்களுக்கு ஹதரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர். மதுரை மாநகர ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய தலைவர் பெருந்தகை சங்கைக்குரிய பிபிகுளம் மாநகரத்தினுடைய பேஷிமாம் மௌலானா அல்ஹாஜ் ஷாவுல் அமீத் ஹதரத் குபுல்லா அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். மதுரை மாவட்ட சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் ஹெச்எஸ் முகமது ஹவுஸ் இப்ராஹிம் எம்காம் சாஹிப் அவர்களுக்கு மாநில தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நிறைவாக பேருரை ஆற்ற இருக்கின்ற சங்கைக்குரிய சேலம் நூருல் இஸ்லாம் அரபு கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருந்தகை ஆஷிகே ரசூல் மௌலானா அல்ஹாஜ் அல் ஹாஃபில் பாக்கவி ஹதரத் அவர்களுக்கு சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தினுடைய மாநில தலைவர் ஹதரத் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர். அதற்கு முன்பாக எனக்கு இப்போது தொகுப்புரை வழங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய அப்துல் ரஹ்மான் பள்ளி தலைமை இமாம் காஜா ஹசரத் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரவிக்கப்படுகிறது. நாரே தக்பீர். சிறப்பு பேருரைக்கு முன்பாக நன்றி உரை, இது மரபுக்கு மாற்றமாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நிறைவாக நன்றி உரை கூற வேண்டிய அந்த சந்தர்ப்பங்களில் கூற முடியாமல் விடுபட்டு போய்விடுகிறது. எனவே அந்த நன்றி உரையை சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தினுடைய சகோதரர் என் அபுபக்கர் சித்திக் பி அவர்கள் தற்போது ஆற்றுவார்கள். அதன் பின்பு சங்கைக்குரிய ஹதரத் அவர்கள் சிறப்பு பேருரை நிகழ்த்துவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இம்மீலாது பயான் நிகழ்வை சிறப்பாக
எந்தவித இடையூறுமின்றி நல்ல முறையிலே நடத்தி தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். மேலும் பயான் நிகழ்விற்கு தலைமையேற்று நடத்தி தந்த மதுரை அரசு தலைமை ஹாஜியார் அவர்களுக்கும் வரவேற்புரை நிகழ்த்திய வாழ்த்துறை வழங்கிய நிகழ்வை சீர்பட சிறப்பாக தொகுத்து வழங்கிய முன்னிலை வகித்த அனைத்து ஆலிம் பெருமக்களுக்கும் தனக்கே உரிய பாணியில் சிறப்பானதொரு சிறப்புரையை நிகழ்த்த இருக்கிற முப்பெரும் உலமா பெருமக்களுக்கும் இப்பயான் நிகழ்விற்கு எங்கள் அழைப்பை ஏற்று வருகை தந்துள்ள அனைத்து சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்கள் மற்றும் மதுரையினுடைய மாவட்ட மாநகர வட்டார ஜமாத்துல் உலமா பெருமக்கள் மற்றும் உறுப்பினர்கள், எங்களுக்கு ஊக்கமளித்து உறுதுணை தந்த பேட்டை பள்ளி தர்கா பள்ளிவாசல் மேலகார ஜமாத்தார்கள், மஸ்ஜிதே ரஹ்மான் பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருமக்கள், இப்பயான் நிகழ்விற்கு உடலாலும் பொருளாலும் துவாவின் மூலம் உதவி புரிந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், இங்கு வருகை தந்துள்ள நம் சமுதாய சொந்தங்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் எங்கள் சுன்னத் ஜமாத் இளைஞர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் நிறைவான வாழ்வையும் பரிபூர்ண உடல் சுகத்தையும் தருவானாக. மேலும் சிறப்பான முறையில் மேடை அமைத்து தந்த அதன் உரிமையாளர் கனி அவர்களுக்கும், அற்புதமான முறையில் ஒளி அமைத்து ஏற்படுத்தி தந்த விக்கி ரேடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கும், மின்சார வசதி ஏற்பாடு செய்தவர்களுக்கும், இந்நிகழ்வை அழகுபட வீடியோ எடுத்து தருகிற கேமராமேன் அபுதாஹிர் அவர்களுக்கும், குறிப்பாக காவல்துறை ஆய்வாளர்களுக்கு இந்த இடத்துல நன்றியை சொல்லணும். ஏன்னா வருஷம் நம்ம முகமதியார் தெருவில் தான் நம்ம பயான் போடுவோம். இந்த இடத்துல அவங்க தான் உள்ள கூட்டம் ரொம்ப வருது, வெளியவே நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்தாங்க. அதனால் குறிப்பாக இந்த இன்ஸ்பெக்டர்களுக்கு நன்றி தெரிவிக்கிறோம். மேலும் ஒரு சிறு செய்தி, நம்மளுடைய முன்பு நடந்த பயான் நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சுன்னத் ஜமாத் கோரிப்பாளையம்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். போன வருஷம் நடத்தின மீலாது பயானை அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 32,000 பேர்த்துக்கு மேலே யூடியூப்பில் பார்த்துருக்காங்க. மேலும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா கோரிப்பாளையம் சுன்னத் ஜமாத் கோரிப்பாளையம்ன்ற யூடியூப்பில் டைப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய பயான்கள் அனைத்துமே வரும். வாய்ப்பளத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. நிகழ்ச்சியினுடைய ஆரம்பமாக கிராத் ஓதி இந்த மீலாது மாநாட்டை துவக்கி வைத்த சங்கைக்குரிய இமாம் மௌலானா ஹாரி முகமது கனி நாஃபி ஹதரத் அவர்கள் பொன்னாரை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறார்கள். ஹதரத் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். ஹசரத் அவர்கள் தற்பொழுது நிறைவு பேருரை ஆற்றுவார்கள்.